முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருன்னா, அவங்க வந்து மக்கால கை கேட்டின தூரத்தில் ஒரு சொத்து. அவர் ஒரு தெருவில் நடந்து போனார்னா அந்த அத்தருடைய வாசனை சொல்லுவோம். இங்கேருந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போயிருக்காங்க சொல்லுவாங்க. முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய ஆடை எடுப்பதற்கு வேலையாட்கள், அவருடைய ஆடை எடுப்பதற்கென்று வேலையாட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்தவர் யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவங்களுடைய தாய் சொன்னாங்க, முஸ்அபே நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய சொத்துல ஒரு பங்கு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு சொத்து கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சொத்து இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம் என்று சென்றார். கூட நான் ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டேன் சொல்றாங்க. யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வராங்க. மதீனால இருக்காங்க. அவங்க இந்த போர்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க. எப்படிப்பட்ட ஷஹீத் தெரியுமா? போர் முடிந்த பிறகு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய ஜனாசா பார்க்க போறாங்க. அந்த ஜனாசா பார்க்க போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. யா ரசூலல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுடைய ஜனாசாவை கஃன் ஆடுறது பத்தல, தலையை மூடினா கால் தெரியுது, காலை மூடினால் தலை தெரியுது. யா ரசூலல்லாஹ், இதுக்கு என்ன செய்வதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலையை வந்து கஃனுடைய பக்கத்தை வந்து மூடிடுங்க, காலை வந்து புற்களை கொண்டு மூடிடுங்க சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட இடம்